ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராவணனுடைய தங்க நீன்றது உண்மையானாக்கா உனக்கு இந்த அழகான உருவம் எப்படி ஏற்பட்டதுன்னு ராமர் கேட்குறார் சூர்பனகையை பார்த்து. அப்போ அதுக்கு சூர்பனகை அரக்கர்களோடு வாழறத விரும்பாதவளான நான் தர்ம நெறியை மேற்கொண்டு பாவம் ஒழிக்கிறதுக்காக தவம் செஞ்சு தேவர்களின் அருளால் இந்த உருவத்தை நான் பெற்றிருக்கேன்னு பதில் சொல்கிறான். பின்னர் ராமர் மேலே தான் கொண்டுட்ட ஆசையை பற்றியும் வெளிப்படுத்துகிறான். அப்போ ராமர் விஸ்ரவசுன்ற அந்தனருக்கு பிறந்த சூர்பனகையும் சத்திரிய குலத்தில் பிறந்த தானும் மணக்கிறது முறையாக இருக்காதுன்னு சொல்கிறார். அப்போ அவள் தொடர்ந்து வற்புறுத்த அவளுடைய சகோதரர்களான ராவணன், குபேரன் போன்றவா முறையாக அவளை தனக்கு அழிச்சாக்காய் அவளை ஏற்றுக்கிறதா சொல்கிறார். அவ்வளோ கந்தர்வ முறையில் தங்களுக்குள்ள திருமணத்தை முடிச்சுக்கணும்னு சொல்கிறாள். அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கலாம்னு சொல்லும்பொழுது இவளுடைய உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே சீதை வராங்க. அவளுடைய அழகை பார்த்து வியந்த சூர்பனகை தன்னை போல் அவளும் காட்டில் ராமனை நாடி வந்து சேர்ந்துண்டவ போல் இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ ராமன்கிட்ட சீதை இகழ்ந்து பேசி ராமரை பார்த்து, இந்த பெண் மேற்கொண்டுள்ள அழகிய ஒருவனும் உண்மையானது இல்லைப்பா, இவள் அரக்கி, இவளை விளக்கிடுன்னு பதில் சொல்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து விவாதம் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது. இந்த நிலையில் கோபத்தோடு சூர்பனகை சீதையை நெருங்குறாங்க. சீத்தை பயந்துட்டு போய் ராமரை அணைச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பர்ணசாலைக்குள்ளே போயிடுறாங்க. அப்போதைக்கு அங்கேருந்து விலகி போன சூர்பனகை காம வேட்கையில் சிக்கி திணறாங்க. அடுத்த நாள் காலையில் ராமர் தங்கியிருந்த இடத்துக்கு மீண்டும் அவங்க வராங்க. அப்போது நீர்த்துறைக்கு ராமர் போயிருக்கிறதாவும் அங்கே உள்ள சோலையில் சீதை இருக்கிறதாவும் அவளுக்கு பாதுகாப்பாக லக்ஷ்மணன் இருக்கிறதையும் சூர்பனகை பார்க்குறாங்க. அப்போ சீதையை தொடர்றதை பார்த்த லக்ஷ்மணன் நில்லுன்னு கூவிண்டே விரைஞ்சுண்டு வந்து சூர்பனகையினுடைய தலைமுடியை பிடிச்சு அவளை காலால் உதச்சி தள்ளி கத்தி எடுத்து அவள் மூக்கு, காது ரெண்டுத்தையும் மட்டும் இல்லாமல் மார்பகங்களை கூட அறுத்து எரிஞ்சுடுறார். பின்னர் சூர்பனகை கதறாங்க. ராமர் அங்கே வந்தபோது அவர்கிட்ட லக்ஷ்மணன் செஞ்சதையும் சொல்லி புலம்புறாங்க. அப்போ கூட அவளுடைய ஆசை தனியில் ராமரோ அவளை எச்சரிக்கிறார். அவருக்கும் சினம் உண்டாருது. அப்படின்றத பார்க்குற சூர்பனகை இனி இங்கே தான் இருந்தாக்கா உயிரோடு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சூர்பனகை. இதே காட்சி கம்பராமாயணத்தில் பல வித்தியாசங்களோடு இருக்குது. துளசிதாசர் ராமாயணத்தில் இந்த சம்பவம் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமர் உத்தரவிட லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்தெறிஞ்சார்னு மட்டும் துளசிதாசர் குறிப்பிட்டுட்டு விட்டுறார். இப்படியெல்லாம் ரத்தத்தால் நினைக்கப்பட்ட உடலோடு மழைக்கால மேகம் போல சப்தம் எழுப்பிட்டு ரெண்டு கைகளையும் தூக்கினவாறு ஜனஸ்தானம்ன்ற இடத்துல உள்ள தனது தம்பியான கரன்றவங்களை அடையிறாங்க சூர்பனகை. ஆகாயத்திலேருந்து இடிய பூமியில் விழுந்துட்டதோன்னு நினப்பு ஏற்படுத்துகிற வகையில் சூர்பனகை தரையில் விழுறாங்க. பின்னர் ராமரும் லக்ஷ்மணனும் அந்த காற்றுக்கு வந்திருக்க செய்தியையும் அவளால் தன்னுடைய அங்கங்கள் அறுக்கப்பட்ட நிகழ்ச்சியும் தாங்க முடியாத வழியில் துடிச்சுட்டே சூர்பனகை கரண் கிட்ட தெரிவித்து சொல்கிறாங்க. அப்போது இப்படியெல்லாம் எதிர நிற்கிற சகோதரி சூர்பனகையை பார்த்துட்டு கரண், ஏந்திரு, உன் மனக்கலக்கத்தை ஒழிச்சுடு, நடந்ததை நடந்தபடி சொல்லு, உனக்கு யாரால் இந்த கதி நேர்ந்ததுன்னு கேட்டுட்டு மேலும் தொடர்றார். படுத்து கிடக்கிற விஷப்பாம்பை சீன்றது போல் உன்னை சீண்டியிருக்கான் யாரோ. பெரும் பலமும் தளராத துணிவும் உள்ளவளும் விரும்பிய உருவத்தை எடுக்கக்கூடியவளுமான உனக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? எவனாவது ஒருத்தன் இந்திரனை சீண்டினா கூட சீண்டலாம், ஆனால் என்னை எதிர்க்க துணிகிறவன் யார்? அது என்னால் கொல்லப்பட்டு எவனுடைய ரத்தத்தை இந்த பூமி குடிக்க போகிறதோ தெரியலையே. என்னால் சிதைக்கப்பட்டு எவனுடைய மாம்சம் இந்த பறவைகள்லாம் உண்ண போகிறதோ தெரியலையே. உனக்கு இந்த கதியை ஏற்படுத்தினவனை காப்பாற்ற தேவர்களால் கூட முடியாது. யார் அவன் சொல்லுன்னு கேட்குறான் அந்த இளைய சகோதரன் கரண். இப்படிலாம் தன்னோட சகோதரன் கேட்கும்பொழுது சூர்பனகை பதில் சொல்கிறாங்க. ரெண்டு இளைஞர்கள், பேரழகு பொருந்தினவா, நிகரற்ற தோல் வலிமை உள்ளவா, மர உரி அணிஞ்சவா, தசரத மன்னரின் மகன்களவா, ராம லக்ஷ்மணான்னு பெயர் கொண்டவா. அவளோட ஒரு பேரழகி, அவள் பொருட்டு எனக்கு இந்த கொடுமை இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மேலும் சொல்கிறான். உன்னால் யுத்தத்தில் அந்த ரெண்டு சகோதரர்களும் கொல்லப்படணும், அந்த பெண்ணும் கொல்லப்படணும், நுரையுடன் பொங்கி வழிகிற அவளுடைய ரத்தத்தை நான் குடிக்கணும்னுட்டு ஆவேசத்தோட சூர்பனகை பேசி முடிக்கிறாங்க. இதை பார்த்த கரண் யமனை ஒத்த 14 அரக்கர்களை அழைச்சின்னு போகிறார். 2 மானிடர்களும் ஒரு பெண்ணும் இந்த தண்டக வனத்துக்கு வந்திருக்காங்க. அவள் 3 பேரையும் கொன்னுட்டு திருப்பி வாங்கோன்னுட்டு அந்த அரக்கர்களை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ரத்தத்தை சூர்பனகை குடிப்பா. அதனால் அவள் மனசு பூரிக்கணும்னுட்டு கட்டளை இடுறார் அந்த அரக்கர்களுக்கு. அந்த 14 அரக்கர்களோடு புறப்படுறாங்க சூர்பனகை. ராமர் முதலானோர் தங்கியிருந்த இடத்துக்கு அவளுக்கு காட்டுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் வர்றதை பார்க்குறார் ராமர். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.